உலகெங்கிலும் உள்ள டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆணுறுப்பில் அடிபட்டால் உடலுறவுல பாதிப்பு வருமா? இது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. அது லேசா அடிபடுறது பெரிய பிரச்சனைகளை கொண்டு வராது. ஆணுறுப்புல பாதகமாக வருவது என்பது ஒன்று, ஆணுறுப்புல அடிபட்டதுன்னா பைரோனி டிசீஸ் என்ற நோய் வரலாம். ஆணுறுப்புல ஒரு கட்டி வரும். ஆணுறுப்பு அடிபடும் போது டியூனிகா அல்பியூஜினியா என்ற ஒரு லேயர் அதை கவர் பண்ணிட்டு இருக்கு. கவர் அது அடிபடும் போது அதை காயம் ஆறுவதற்கு ஒரு பிளாக் ஃபார்ம் ஆகும், ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். நமக்கு புண்ணெல்லாம் ஆறுது இல்லையா, அது மாதிரி பக்கு மாதிரி அதில் ஒரு லேயர் வரும். அந்த பிளாக் சில நேரங்களில் வளர்ந்து கொண்டே பெருசாகிட்டே இருக்கும், அளவுக்கு அதிகமாக. அதுக்கு பேர் பைரோனி டிசீஸ். அது ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அந்த இடத்த நீங்கள் ஆணுறுப்பு விரிவடையும் போது இயல்பாக மொத்தமாக விரிவடையணும். அந்த இடத்துல விரிவடையாது. அப்போ என்ன ஆகும்னா ஆணுறுப்பு எந்த பக்கம் கட்டி இருக்கோ அதை நோக்கி வளைய ஆரம்பிச்சிடும். இது பைரோனி டிசீஸ். இந்தியாவில் இது சம்பந்தமான ஏராளமான ஆராய்ச்சிகளை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். சென்னையில் ஒரு 20 வருடமாக பைரோனி நோயில் மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 5000 பேரை குணப்படுத்தியிருக்கோம். இதுக்கு சில ஸ்பெஷல் கதிர்களை அனுப்பி அதை கரைக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு சென்னையில் கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 5000க்கு மேலே பேஷண்ட்டை சரி பண்ணியிருக்கோம். உலகமெங்கும் கான்ஃபரன்சஸில் இதை ப்ரெசென்ட் பண்ணுறோம். சமீபத்தில் நடந்த ஆஸ்திரேலியா கான்ஃபரன்ஸில் இதனுடைய முழு ஒரு 5000 பேரை குணப்படுத்தினது எப்படி, என்னென்ன வடிவங்கள், அதெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இது யூடியூப்லையும் பார்க்கலாம். நீங்கள் அந்த ப்ரெசன்டேஷன் யூடியூப்பில் எப்படி இருக்குது, டாக்டர் காமராஜ் தங்கசாமின்னு போட்டிங்கன்னா பைரோனி டிசீஸ் போட்டால் வரும். இது ஒன்று. ரெண்டாவது, ஆணுறுப்பு அடிபடுறதுனால வர்ற பிரச்சனைகள் அப்படின்னா, ஆணுறுப்பு உடையலாம். எலும்பு மாதிரி ஆணுறுப்பு உடையும். நல்ல முழுமையான வெறப்பாக இருக்குது, வாழைக்காய் மாதிரி இருக்குது. டக்குன்னு அதை வளைக்கிறாங்க, அப்போது உடையும். இப்போ பொதுவாக பெண் மேலேருந்து செக்ஸ் பண்ணுறாங்க, ஆணுறுப்பு ஹார்டாக நல்லா வெறப்பு இருக்குது. டக்குன்னு முழு வெயிட்டையும் அவங்க வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆணுறுப்பு உடையும். ஒரு மறக்க முடியாத கேஸ் என்னன்னா, வடபழனியில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அவங்க பல பேர் தப்பான முடிவில் என்ன எடுக்கிறாங்கன்னா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் படம் டைரக்ட் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன். பட வாய்ப்பு கிடைக்க அவங்களுக்கு நீண்ட நாள் ஆகலாம், 45-50 வயசு கூட ஆகலாம். ஆனால் இளமையெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஆனால் விரைப்புத்தன்மை, செக்ஸ் உணர்வு வராமல் இருக்காது. ஒரு இளம் டைரக்டர், அவர் 35 வயசு 40 வயசுக்குள்ள நல்ல விரைப்புத்தன்மை இருக்கும். போட்டு ஆணுறுப்பு அழுத்தி டப்புன்னு உடஞ்சி போச்சு, ஃப்ராக்சர் ஆஃப் பீனிஸ். இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அதை சரி பண்ணணும். அதில் இரத்த கட்டிகள் இருந்தால் அதை எடுக்கணும். ஆணுறுப்பை முழுமையாக சரி பண்ணணும். சில நேரங்களில் இந்த ஆணுறுப்பு உடைந்த பிறகு ஆண்மை குறை வரும், பைரோனி டிசீஸ் வரலாம், வேறு நோய்களும் வரலாம். சில நேரம் அது சரியாகிறதுல சிரமங்கள் இருக்குது. இதை தவிர ஆணுறுப்பில் அடிபடும் போது வீக்கம், காயங்கள் அந்த மாதிரி வரலாம். ஆணுறுப்பில் பொதுவாக வேற என்ன பிரச்சனைகள் வரும்னா, தோல் ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா தோல் பின்னால் போய் மாட்டிக்கும், வீங்கி போய் பாராஃபைமோசிஸ் அப்படின்ற ஒரு எமர்ஜென்சியாக மாறும். அது நீங்கள் சரியாக தொடர்ந்து பண்ணலைன்னா கீறல்கள் விழுந்து ஆணுறுப்புடைய முன்பகுதியில் இரத்தப்போக்கு குறைந்து புண்கள் உண்டாகும். சில நேரங்களில் ஆணுறுப்பில் வலிந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க. ஒரு இளம் பையன், 15 வயது உள்ள ஒரு பையன் கம்பி ஆணுறுப்புக்குள்ளே சொருகியிருந்தார். என்ன கம்பி, அவங்க அம்மா கூட்டு வராங்க, கம்பி மேலே தம்பி விழுந்துட்டான் அதனால இருக்குன்னு. அப்படியெல்லாம் ஆகாது. கம்பி மேலே யாராவது விழுந்தால் குறுக்கு தான் போகும். நல்லா அந்த யூரின் வர்ற துவாரத்தில் அதை சொருகி வச்சிருக்கிறாரு. ஸோ அவங்க அம்மாவை வெளியே அனுப்பிட்டு
ஏன் தம்பி அதை சொருகுன அப்படின்னா அவருக்கு திடுக்கிட்டு, நம்ம எப்படி கண்டுபிடிச்சோன்னு அவர் நினைக்கிறார். ஏன்னா கம்பியை சொருகினாலே அப்படி போகாது. ஸோ அது ஒரு வகையான சுய இன்பம் அவர் பண்ணுறார், வித்தியாசமாக பண்ணுறது. அந்த மாதிரி விபரீதமான சுய இன்பம் பண்ணக்கூடாது. அது சிறுநீர் தொற்று, சிறுநீர் குழாயில் அடைப்பு, கிட்னி ப்ராப்ளம்லேருந்து பல பிரச்சனைகளை கொண்டு வரலாம். இன்னொரு வெளிநாட்டிலேருந்து வந்த நபர் ஒன்று என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, பிளாஸ்டிக் கோனிக்கல் சைஸில் ஒரு பிளாஸ்டிக் டியூப் எவ்வளோ இருக்கும், விரல் மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் கூறு முனை, ஒரு பக்கம் விரிந்த முனை. இதை 2-3 டியூபை வந்து ஆணுறுப்புக்குள்ளே சொருகிடுவாங்க. இது உள்ளே இருந்தால் ஆணுறுப்பு நல்ல ஸ்ட்ராங் விரப்பாக இருக்கும். செக்ஸ் பண்ணுறதுக்கு இவங்க நண்பர்கள் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. நண்பர்கள்லாம் அதை எடுத்துட்டாங்க, இவரால் எடுக்க முடியல. நல்லா உள்ளே போய் மாட்டிக்கிச்சு அந்த சிறுநீர் வர்ற துவாரத்தில். அப்புறம் இங்கே வந்திருந்தார். நாங்கள் அதை வந்து எடுக்க முடியலைன்னு நினச்சி முதல்ல முயற்சி பண்ணோம், எடுக்கவே முடியல. சரி, ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே கொண்டு போயிடலான்னு நினச்சப்போ, அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு கருவியை வச்சு அந்த உள்ளே இருக்க பிளாஸ்டிக் டியூபை எடுத்தோம் வெளியே. அடுத்து வந்து இன்னொரு வயதானவர் என்ன பண்ணார், விரலில் போடுற மோதிரத்தை ஆணுறுப்பினுடைய அடியில் போட்டுட்டு ஆணுறுப்பை தூண்டி விரைப்படைய வச்சார். நல்லா ஆணுறுப்பு விரைப்பாயிரும், மோதிரம் சின்னதாக இருக்கும். ரத்தம் வந்து அப்படியே அடைபட்டு அங்கே நின்று போயிடும். 2-3 நாள் ஆகியும் விரைப்பு குறையல. அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்தப்போ இது ஒன்றுமே பண்ண முடியல, சாதாரணமாக அதை எடுக்கவே முடியல, அவ்வளோ ஆணுறுப்பு பெருசாக வீங்கிடுச்சு, மோதிரம் சின்னதாக இருக்குது. ஸோ ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு அதை ஆணுறுப்பில் அந்த மோதிரத்தை கட் பண்ணி எடுத்தோம். எடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் சிகிச்சை கொடுத்தா ஆணுறுப்பு மறுபடியும் நார்மல் ஆயிடுச்சு. இவங்களுக்கெல்லாம் இந்த சிகிச்சைகளுக்கு அப்புறம் பிரச்சனைகள் வரலாம், வந்தால் சரி பண்ணிடலாம், அது வேற விஷயம். அதனால் ஆணுறுப்பை வந்து நம்ம வினோதமான பல விஷயங்களை பண்ணக்கூடாது. நிறைய பேர் இப்போ என்ன பண்ணிடுவாங்க, சில பேர் எங்கேயாவது வெளியே செக்ஸ் வச்சுக்குவாங்க தேவையில்லாது. செக்ஸ் முடிஞ்ச உடனே பயம் வந்துடும், ஹெச்ஐவி வந்துடும், அது இதுன்னு டெட்டாலு, சாவ்லானு, கரோசிவ் மெட்டீரியல் அப்படி மேலே ஊற்றிடுவாங்க, க்ளீன் பண்ணுறோன்னு சொல்லி. ஆணுறுப்பே புண்ணாயிடும். நீங்கள் கண்ணை கழுவுறோன்னு சொல்லி டெட்டால் வச்சு கழுவுவீங்களா, கண்ணை புனிதப்படுத்துகிறோம் அப்படின்னு டெட்டால் வச்சு கண்ணிங்கன்னா கண்ணெல்லாம் செவந்து போய் சில நேரம் குருடாயிரும். ஆனால் ஆணுறுப்பில் குருடாக மாட்டோம், புண்ணாயிடும். அப்போ ஆணுறுப்புல மியூக்கஸ் மெம்பரேன் அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆணுறுப்பை நான் மறுபடியும் சொல்கிறோம், சாதாரண நிலைகளில் சோப் போடக்கூடாது. நம்ம நல்லா குளிக்கிற தண்ணியில் கழுவணும். எப்போ சோப் போடலாம், ஒரு பேபி சோப் கொண்டு வாய்வழி உறவு பண்ணுறதுக்கு முன்னால் போடலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் ஆணுறுப்பில். வாய்வழி உறவுக்கு மட்டும் அதை பயன்படுத்தலாம். அதுக்கு முன்னால் ஒரு தடவை பேபி சோப் போட்டு வாஷ் பண்ணணும். ஆணுறுப்பில் கெரோசிவான எந்த மெட்டீரியலையும் பயன்படுத்தக்கூடாது. ஆணுறுப்பை நம்ம சரியாக வச்சுக்கணும், அதில் அடிபடக்கூடாது. நீங்கள் கிரிக்கெட்லாம் விளையாடுறீங்கன்னா கார்டு போடுங்க, நல்லா கார்டு போட்டுக்கிட்டு கிரிக்கெட் விளையாடணும். சில நேரம் மரத்துக்கு மரம் தாவும் போதோ இல்லை குதிக்கும் போதோ கரெக்டாக முன்னால் ஒரு இன்ஜுரி வரும். இந்த நம்ம ரோட்டில் போகிறோம், ஒரு வட்டமான அந்த இதுக்குள்ளே சாக்கடையினுடைய மூடி இருக்கும், அது ரொம்ப காமன் அந்த காலத்தில். இப்போ அப்படி வர்றதில்லை. ஒரு முனையில் காலை வச்சிங்கன்னா அது வட்டத்தகடு அப்படி மேலே திரும்பிடும். நீங்கள் கரெக்டாக உங்கள் ஆணுறுப்பு சிறுநீர் வர்ற பாதை போய் அது மேலே 2 காலும் 2 பக்கமும் இறங்கும். கரெக்டாக இந்த சைக்கிள் சீட்டு மாதிரி அது போய் அடிக்கும். ஆணுறுப்பையே அது அந்த சிறுநீர் வர்ற பாதையை சதைச்சிடும். இப்போ அந்த மாதிரி வர்றதில்லை. இப்போ அந்த அனுபவங்கள் அடிப்படையில் அதை ரொம்ப டைட் ஆக்கிட்டாங்க. யாரும் போய் கால் வச்சாலாம் அது வராது, 2 ஹூக் போட்டு இழுத்தா தான் வர மாதிரி டைட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆணுறுப்பை வந்து இந்த மாதிரி அடிபடுறது அதெல்லாம் ரொம்ப சீரியஸான இன்ஜுரி. அதே மாதிரி இப்போது சில நேரம் ஆணுறுப்பில் இன்ஜுரி எப்படி வரும், வண்டிகள் ஏறுறது, பைக்கில் போகிறாங்க, அடித்து கார் அடித்து இல்லை பஸ்ஸோ லாரியோ ஏறும்போது அப்படி ஆணுறுப்பு மேலே ஏறிடும். அப்படி சில பேஷண்ட்லாம் பார்த்துருக்கோம். ஆணுறுப்பே செதஞ்சு போய் அந்த இடத்துல ஆணுறுப்புக்கு பதிலாக கொஞ்சம் சதைக்கோளம் மட்டும்தான் இருக்கும், சிறுநீர் வர்றது எல்லாமே சிரமமாக இருக்கும்.
இப்படியெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். இதெல்லாம் ரொம்ப சீரியஸ். அதனால் நம்ம ஆணுறுப்பில் எந்த விதமான அடியும் படாமல் பார்த்துக்கணும். தேவையில்லாத மெட்டீரியல்ஸ் எதையும் அதில் யூஸ் பண்ணவே கூடாது. நிறைய இந்த ஆயில் பண்ணுறேன், ஆயிலில் ஜெல்கிங் பண்ணுறேன், ஜெல்கிங்னு ஒரு மெத்தட் பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணவே கூடாது. நீங்கள் அதெல்லாம் பண்ணிங்கன்னா பைரோனி டிசீஸ் வந்துடும். ஜெல்கிங்னு ஒரு ஆயிலை போட்டு ஆணுறுப்பை தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. எதையுமே பண்ணக்கூடாது. அது இயல்பாகவே நார்மலாக தன்னை பாதுகாத்துக்கும் எதுவும் வேண்டியதில்லை. அதனால் ஆணுறுப்பில் அடிபட்டதுன்னா நீங்களாக எதுவும் பண்ண வேண்டாம், மருத்துவரை அணுகுங்க. இதை முற்றிலும் சரி செய்ய முடியும்.